ஹாய் ஆல், இன்னைக்கு என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன் பார்ட் 2 தாங்க பார்க்க போறீங்க. ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் நெக் பீஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி. அதுக்கு காமனாக நான் காமிக்க போகிற நெக்லஸ்க்கு வந்து காமனாக ஒரு ஸ்டட் போட்டிருக்கேன். இதோட ஸ்டட் கிடையாதுங்க. எப்பயுமே நான் நெக் செட் வாங்குறேன் அப்படின்னா அதுக்காக நான் எந்த ஒரு ஸ்டட்டுமே கூடவே வாங்க மாட்டேன். எப்பப்போ நம்மளுக்கு காசு கிடைக்குதோ அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்து ஃபஸ்ட்டு நெக்லஸ் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் நெக்லஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரி அதுக்கு செட்டாக வேணுன்ற மாதிரி கம்பல் தேடி தேடி பார்த்து தாங்க வாங்குவேன். நான் வாங்குகிற ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லலிதா, அப்புறம் வந்து சரவணா ஸ்டோர்ஸ், எல்லைட்டு, போரூர் சரவணா, குருஹஸ்தி, இது இல்லாமல் ஜாயலுகாஸ். ஸோ இந்த கடையிலலாம் தாங்க நான் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த கடையிலலாம் தேடி எனக்கு எங்கே வந்து பெக்யூலியராக கொஞ்சம் டிசைன் யூனிக்காக இருக்கோ அங்கே தான் நான் வாங்குவோங்க. ஈவன் தனிஷ்கில் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிற ஃபர்ஸ்ட் நெக்லஸை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த நெக் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலர் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து 3D பீகாக் மாதிரி உங்களுக்கு எம்போஸ் ஆகிருக்குங்க. அதை சுற்றி வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நடுவில் அம்மனும் இருப்பாங்க. அம்மனுடைய லோட்டஸும் உங்களுக்கு இந்த மாதிரி 3D இம்ப்ரெஷன் மாதிரி எலிவேட் பண்ணி ஒரு தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற அந்த பீகாக்கோடைய ஃபெதர்ஸ் பார்த்திங்கன்னா ரியல் பீகாக் ஃபெதர்லேயே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து உங்களுக்கு கோல்டு பால்ஸ், பீட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தாங்க இருக்கும் இந்த நெக் செட்டோடைய டாலர். அந்த செயின் வந்து ஒரு முறுக்கு செயின் மாதிரி இருக்கும். நீங்கள் நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கு இல்லைங்களா? லுக் பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய அந்த லோட்டஸ் எம்போஸ் ஆகிருக்கும். மேலே பீகாக் உங்களுக்கு எம்போஸ் ஆகிருக்கும். அப்புறம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஹூக் வர மாதிரி இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த நெக்லஸ் உங்களுக்கு வந்து இந்த நெக் பீஸோடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க. இது வந்து தனியாக ரோப், அதாவது வேற ஒரு நெக் செட் வாங்கும் போது இந்த ரோப் கோல்டு தான் இது கூட ஒரு பெண்டன்ட்டோட வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் எப்பயுமே அடுத்தது போனேன்னா ஒரு செட்டு தாங்க நம்ம எப்படியும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பெண்டன்ட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்டன்ட் மட்டும் நான் தனியாக வாங்கி மிக்ஸ் அண்ட் மேட்ச் இந்த ரோப் கூட நான் பண்ணிப்பேன். ஸோ அப்புறமா நம்ம கையில் எப்போ காசு வருதோ இல்லை சிப் போட்டோ நம்ம இந்த பெண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டட்டு வாங்கிக்கலாங்க. எப்பயுமே வந்து ஸ்டட்டு அது கூடவே வாங்கணும், செட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையில் எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ, நம்மள எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கணுங்க. கடன் வாங்காமல் வாழணுங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும். இதுதான் என்னோட பாலிசி. எப்பயுமே நான் கடன் வாங்குறதுல எனக்கு உடன்பாடே கிடையவே கிடையாது. ஸோ இந்த நெக் செட்டை இந்த டாலர் பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த டாலர் வந்து 2.5 பவுனுங்க. இதில் வந்து பீகாக் ஃபெதர் எல்லாம் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோனுடைய வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த டேக்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோனுக்கு வந்து நீங்கள் ஒரு 5000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரிஜினல் ஸ்டோனு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வேரி ஆகிட்டு இருக்கும். ஈவன் 500 கூட பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெக்லஸோடைய இந்த டாலர் மட்டும் 2.5 பவுனு. வேஸ்டேஜ் வந்து 19% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஆஃபரில் தாங்க வாங்கியிருந்தேன். ஆஃபரில் வாங்கும்போது ஒரு பவுனுக்கு 10,000 rupees கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். எப்பயுமே கடையில் கொஞ்சம் ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கினா நமக்கு வந்து அது பெனிஃபிஷியல். நம்ம கொஞ்சம் அதுலேருந்து கம்மி ப்ரைஸில் வாங்கலாம். நெக்ஸ்ட் செட்டு பார்த்துடலாங்களா? இதுதாங்க செகண்ட் செட்டு. அந்த டாலர் நம்மளோட லுக்கை எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்குது பாருங்க. நான் 3 செட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி 3த்துக்குமே ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டட்டு போட்டிருக்கேன். பட் ஆனால் இதோட பேர் கிடையாது. ஆனால் அந்தந்த நெக்லஸ்க்கு எப்போ காசு வருதோ அப்போ நான் ஸ்டட்டு வாங்கிப்பேன். ஸோ இதுதாங்க இந்த ரோப், இந்த கோல்டன் செயின் கூட வந்த பெண்டன்ட்டு. நான் பெண்டன்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 in 1 பர்பஸ், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பர்பஸ் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் வியூ பார்த்துடலாங்களா? ஸோ இந்த பெண்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த கல்கட்டா டிசைன் மாதிரி வரும். கட்டிங்கெல்லாம் உருவம் இல்லாமல் போடுறவங்க இந்த ஃப்ளார் டிசைன், இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் மாதிரி எடுத்துக்கலாங்க. இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுதான் இந்த கோல்டு ரோப்போடைய அந்த செயினோடைய டாலருங்க. இதில் வந்து ஃப்ளார் வந்து உங்களுக்கு எம்போஸ் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேக்கில் வந்து இப்படி தாங்க வரும். இதில் உங்களுக்கு கோக்கறது தனியாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட லுக்கே எப்படி அந்த ஒரே ஒரு
பெண்டன்ட் மாற்றி காமிக்குது பாருங்கள். அந்த பெண்டன்ட் போட்டிருந்தப்ப வந்து டிஃப்ரெண்ட் லுக்காக இருந்தது. இப்போ இந்த செகண்ட் பெண்டன்ட் போடும்போது டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது. நம்ம அட் அ டைமில் ஒரே ஒரு நெக்லஸ் தான் போடுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ரோப் செயின் இருந்துச்சுன்னா நீங்கள் பெண்டன்ட் மட்டும் வாங்கி டிஃப்ரெண்ட் லுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். மணியும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா நேரமும் வந்து நெக்லஸ் மொத்தமும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பெண்டன்ட் மட்டும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஆடி பெருக்கா இருக்கட்டும், இல்லை வரலட்சுமி நோம்பா இருக்கட்டும், நீங்கள் வந்து நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு ப்ரீ பிளான்டு, எப்பயுமே நான் வருஷம் இந்த டைமில் தாங்க நகை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சிட்டில் போகிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்னு நான் சொல்வேன். ஸோ லலிதாவில் சிட் போட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டு. கலெக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருந்தால் கூட உங்களுக்கு அங்கே பெக்யூலராக இல்லை யூனிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு கலெக்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஜிஆர்டிலையும் ஓகே தான், பட் ஆனால் 18% மேலே போனீங்கன்னா அதோடைய வேஸ்டேஜ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிட்டில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க. சரவணாலையும் சிட் வந்து ரொம்ப பெனிஃபிஷியல்னே நான் சொல்வேன். ஸோ லலிதா, சரவணா, ஜிஆர்டி இது மூணுத்துலேயுமே நான் சிட் போட்டிருக்கேங்க. எனக்கு வந்து அதில் பெனிஃபிட்டில் தான் வந்து நான் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ஸால் ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரலட்சுமி நோம்புக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பிளான் இருந்ததுன்னா ஏன் ஆடி பெருக்கில் போடுற ஆஃபருக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது? வரலட்சுமி நோம்பு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாங்க. அன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டா ஓகே. ஸோ ஆடி பெருக்கு அன்றைக்கி ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி போய் நகை வாங்கிக்கலாம். ஒரு கிராமாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்குது, ஆஃபர் கிடைக்குதுன்னா அதில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஸோ செட் நம்பர் 3 பார்த்துடலாங்களா? ஸோ இதுதாங்க செட் நம்பர் 3. ஆக்சுவலி இந்த நெக்லஸ் வந்து ஒரு 4 பவுன் இருக்கும். ஆமாம், 4 பவுனு. இதோடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21%. இதுக்கு வந்து நான் வெறும் நெக்லஸ் மட்டும் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன், ஸ்டட்டு வாங்கலை. அப்புறமா போயிட்டு தாங்க எப்போ என்கிட்ட காசு இருக்கோ அப்போ இந்த ஸ்டட் வந்து இது கூட மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தது தான். இந்த லேயர்டு நெக்லஸை க்ளோஸ் அப் வியூவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறம் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருப்பாங்க. அவங்களுக்கு 2 சைடு பீகாக் இருக்கும். அவங்க குடத்துல இருந்து காசு தங்கம் கொட்டுற மாதிரி இருக்கும். கீழே ஒரு பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வச்சு 3 லேயரில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதோடைய பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும். கீழே தொங்குற அந்த சின்ன பீட்ஸோடைய முத்தும் தொங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயும் ஒரே மாதிரி நெக்லஸ் செட் போகாமல் நெக்ஸ்ட் செட்டை வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனில் நம்ம பார்க்கணுங்க. இது வந்து லேயர்டு 4 பவுன் தான். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெக்கூலியராக யூனிக்காக தெரிவிங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஜுவல்ஸ் போடும்போது இந்த நெக் பீஸ் போடக்கூடாதுங்க. இந்த நெக் பீஸால் தான் நீங்கள் அழகாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த நெக் பீஸ் மட்டும் போட்டு போங்க ஒரு ஃபங்க்ஷனாக, ரொம்பவே அழகாக இருக்கும். இது நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா சரவணா எலைட் டி நகரில் தாங்க வாங்கியிருந்தேன். இதோட வேஸ்டேஜ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், 21%. அந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு யூனிக் பீஸ் கிடைக்கிது ஓகே அப்படின்றவங்க பண்ணலாம். இல்லை நான் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன், பட் ஆனால் காயினாக வாங்கி வீட்டில் வைக்காமல் நான் ஜுவல்ஸாக வாங்கி போட்டும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. நெக் பீஸ், கம்பல், வளையல் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் செயின் ஒரு 5 பவுன், 2 பவுன், 1 பவுன் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் செயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஆகும், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஹாப்பியான வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஆல்.